நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். தமிழக வெத்து வெட்டு கழகம் டிவிகே, தமிழக வெத்து வெட்டு கழகம், திரிஷா வெற்றி கழகம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு வெத்து வெட்டு கழகம், உதவாதவங்கெல்லாம் சேர்ந்து பிளகா பசங்க பொடி பசங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிற கட்சி தமிழக வெத்து வெட்டு கழகம். அந்த கட்சி சார்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஒரு போராட்டம் நடத்தினானுங்க தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்கள்ல. அது போராட்டம். முதல்ல இவனுங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பனால என்னன்னு தெரியாது, ஏதோ நடத்தினானுங்க. அதுல தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் சார்பில் வெத்து வெட்டுங்க நிறைய பேர் பேசினாங்க. அந்த தலைவர் யாரு அது சொல்லிடுற முகத்துல. தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் தலைவர் யாரு? ஒரு பொம்பளை பொறுக்கி குடிகாரன், கட்டின பொண்டாட்டிக்கு 2 புள்ளைய கொடுத்துட்டு சாப்பாடு போடாம செலவுக்கு காசு கொடுக்காம வீடு கோடி இல்லாம துரத்திட்டவன், பெத்த புள்ள பொண்ணு ரோட்ல விட்டவன், பெத்த அப்பா அம்மா ரோட்ல விட்ட பொம்பளை பொறுக்கி குடிகாரன், ஒரு எச்ச பொறுக்கி பொறம்போக்கு ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், ஒரு சமூக விரோதி, ஒரு தற்குறி, விஜய் அந்த கட்சிக்கு தலைவர். அவனுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறானுங்க. அதுல எல்லாரும் பேசுறாங்க. அதுல பேசுறது 5 பேர் தான். விஜய் கட்சியில பேசுறது 5 பேர் தான். அந்த திருட்டு லாட்டர் சீட்டு விற்கிற, போலி லாட்டர் சீட்டு விற்கிற, சிங்கிள் நம்பர் லாட்டர் சீட்டு விற்கிற, அக்யூஸ்ட் நம்பர் 1 கண்டவனுக்கு போந்தவன் அந்த மயிறு ஆதவர்ஜினா ஒருத்தன், அப்புறமா மணியோ அவன் ஒருத்தன், அப்புறமா எருமா மாட்டுக்கும் காண்டாமிருகத்துக்கும் பிறந்த மாதிரியே ஒருத்தருப்பான், காட்டு பண்ணி மாதிரி ராஜமோகன் ஒருத்தன், அவன நிர்மல் குமாரோ விமல் குமாரோ என் மயிறு குமாரோ லவடா குமாரோ அவன் ஒருத்தன் இருப்பான். இவனுங்க தான் அதுல இருக்குது. ஆச்சா, இவனுக்கு தான் பேசுறது. அப்புறமா அந்த பரோட்டா கடை மாஸ்டர் இருப்பான், இட்டுன்னு வரட்டா இட்டுன்னு போட்டா ஏஞ்சிக்கு வான்னு ஒருத்தர் இருப்பான், பாண்டிச்சேரிக்காரன், அந்த புஷி ஆனந்தன். இவனுங்க தான். இதுல இந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டா, இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசுறான் யாருன்னு கேட்டா, அந்த திருட்டு லாட்டரி சீட்டு விற்கிற கண்ணவனுக்கு போந்தவன், அந்த அக்யூஸ்டுக்கிறான்ல ஆதவர்ஜினா, அந்த புறம்போக்கு பேசுறான். அவன் பேசுறதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துக்கிறோம். ஏதோ இந்த குடியாத்த குமரன் ஒருத்தன் கட்சி கட்சி கட்சின்னு கட்சி வெறி ஏறி போய், கட்சி தான் எனக்கு உயிர் மூச்சு, திமுக தான் உயிர் மூச்சு, என் தலைவன் தளபதி, என் கடவுள் கலைஞர், நாளைய தமிழக எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் எதிர்காலம் பேசிட்டு இருக்கிற குடியாத்த குமரன் போன்ற தொண்டர்களுக்கு தாங்க முடியல. அதுல அந்த ஆதவர்ஜுனா என்ன பேசுறேன்னு கேட்டா, என்ன அந்த பிராஸ்டியூஷன் பாஸ்டர்ட், அந்த பிம்ப், அந்த ஆதவர்ஜுனா அவன் என்ன பேசுறான்னு கேட்டா, அவன் பல செய்திகளை பேசுறான். அதுல அவன் பேசுறது என்னன்னு கேட்டா, முட்டாள் முதலமைச்சர்ன்றான். இது திமுகவின் உணர்வுள்ள தொண்டர்கள் யோசிக்க வேண்டும். நீ மத்தவங்களெல்லாம் விட்டுரு, பெரியாட்களெல்லாம் விட்டுரு, என்ன சொல்றது அவங்களெல்லாம் விட்டுரு, என்ன உன்ன மாதிரி 2.5 கோடி தொண்டை யோசிக்க வேண்டியது. அந்த ஆதவர்ஜுனான்னு சொல்ற என்ன சொல்ற, அபசாரிக்கு பிறந்தவன் அவன் ஆதவர்ஜுனான்றவன் என்ன சொல்றான், முட்டாள் முதலமைச்சர்ன்றான். யார சொல்றான்? நம்ம தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தன்மான தலைவர், முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த தமிழ் இனத்தின் தலைவர், அன்பு தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் மக்களால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிற நம் தலைவர் தளபதி ஸ்டாலினை பார்த்து ஒரு தேவடியா பையன் சொல்றான், ஒரு பராஸ்டியூட் சொல்றான். யாருன்னு கேட்டா, உங்க அக்கால ஒளி, உங்க அத்தா, உங்க அம்மால அவன் ஆதவர்ஜுனா சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, முட்டாள் முதலமைச்சர். இவனை என்ன பண்றது? டே, பிரதமரே பார்த்து பயப்படுறாரா எங்க தலைவர் தளபதியை பார்த்து? அனைத்து மாநில முதலமைச்சர்கள் சொல்றாங்க, ஒரு முதலமைச்சர் எப்படின்னு கேட்டா ரோல் மாடல் இவர் தான் முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான். எங்க திமுகவின் கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தகுதி படைத்த தலைவர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்றான். 2 பேர், தலைவர் தளபதி ஸ்டாலின், அடுத்து மமதா பானர்ஜி. இன்னைக்கு இந்தியாவில் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிற தலைவனே ஆதவர்ஜுனா இப்படி பேசுறான். அவனை நம்ம ஒன்னும் பண்ண போறதில்லை. அடுத்து நம்ம ஆட்சிக்கு வர போறோம், அப்பயும் அவன் பேசிட்டு இருப்பான். அவன் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, அவன் ஒன்னும் பண்ண மாட்டோம். நம்ம ஏன்னா நம்ம இயேசு புத்தர் காந்தி வழியில அரசியல் நடத்துறோம். யாரா ஆதவர்ஜுனா? நம்மளால விஜயே ஒரு ஆள் கிடையாது நமக்கு. அவன் ஆரம்பத்திலே தட்ட வேண்டிய இடத்துல தட்டி அவங்க பார்த்தா அவன் விஜய் பேசிருப்பானா? இன்னைக்கு பேசுறான்ல நம்மள, அவன் பேசிருப்பானா? அவன் பேசுறான், சிஎம் பேசுறான். ஜாதி வாரி கணக்கெடுப்பானா என்னன்னு ஆதவர்ஜுனா, அவன் ஆதவர்ஜுனா பொண்டாட்டி செருப்பு வச்சு வெளியே தொத்துட்டான். ஏன்னா என் துட்டுல எடுத்துட்டு போய் விஜய் குத்துனுக்கிற, அவன் கட்ட பொண்டாட்டிக்கு சோறு போடல, தொத்திட்டான். அந்த ஆதவர்ஜுனா அவன் ஜாதி வாரி கணக்கெடுப்பானா என்ன நமக்கு சொல்றான்? சமூக நீதிக்கு திமுக என்ன சம்பந்தம்னு அவன் கேக்குறான். அவங்க கேக்குறாங்க, அசந்த நேரத்தில் ஆடு மாடுக்கு போறது, விருந்தாளிக்கு போறது, கண்டனுக்கு போறது, அவங்க ஆத்தா அவங்க அம்மால ஆதவர்ஜுனா கேக்குறாங்க.
ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தலன்னு கேட்கறான். சமூக நீதி என்ன திமுக என்னன்னு தெரியுமா? நீங்க சமூக நீதியான அவன் கேட்கறான். டேய், சமூக நீதி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சமூக நீதிக்காகவே ஆட்சி அளந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மண்டல் கமிஷன் இடஒதுக்கீட்டை தந்தார் விபி சிங். யார் சொல்லி தந்தார்? தலைவர் கலைஞர் சொல்லி தந்தார். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தது திமுக. இலங்கை தமிழர்களுக்காக ஆட்சி இழந்தது திமுக. பல தியாகங்களை தமிழகத்திற்காக தியாகம் செய்து ஆட்சி இழந்தது திமுக. சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தது இலங்கை தமிழுக்காக தமிழகத்தின் டாக்டர் கலைஞர், மறைந்த இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். இப்படி பேச வேண்டும் என்றால் எவ்வளவு நாள் பேசலாம். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இவங்க நடத்தலன்னு எல்லாம் பேசுறான். அந்த கண்டனுக்கு வந்த ஒரு புறம்போக்கு மரவெட்டி, அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் வச்சவன் அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு அவன். இதெல்லாம் ஒரு அரசியல் பண்றாங்க. இப்ப ஜாதி வாரி கணக்கெடுப்பு அவ்வளவு சீக்கிரம் நடத்த முடியாது. பீகார்ல நடத்தினாங்களே, கர்நாடகாவில் நடத்தினாங்களே, இப்படி எல்லாம் சொல்றான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்களை ஏமாத்த யார் வேணாலும் நடத்தலாம். ஆனா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டு அமுல் யார் படைத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. யார் படைத்திருக்காங்க? அமுல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை பர்சன்டேஜ் ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இத்தனை பர்சன்டேஜ் இந்த ஜாதி கொடுத்துட்டோம். இப்போ வேலை வாய்ப்புல இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு வேலைக்கு போயிட்டாங்க. கல்வியில அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிச்சு. எத்தனை பேர் சொல்லு? எத்தனை மாநிலத்தில் கிடைச்சு? எந்த மாநிலத்தில் கிடைக்கல? பீகார்ல நிதிஷ்குமார சொல்றாங்க. அதனாலதான் வச்ச ஆப்பு பிஜேபி நிதிஷ்குமாருக்கு. நிதிஷ்குமார் ஒழுங்கா ஐஎன்டிஏ கூட்டணி இருந்தா இன்னைக்கு அந்த நிலைமை அவர் கிடையாது. அவர் பதவிக்காக கூட்டணி காட்டி கொடுத்துட்டு பிஜேபி கிட்ட போனார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் நடத்தினார். ஆனா இன்னைக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பீகார்ல அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீட்டில் அங்கே பிற்படுத்த சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலினத்தின் சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், சிறுபான்மை மக்களுக்கு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதற்கு முன்னால் முதலமைச்சர் இருக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எத்தனை பேர் வேலை கொடுத்தார்? கோர்ட்ல ரத்துப்படி பண்ணிட்டாண்டா, கர்நாடகால முடியாதுட்டாண்டா, தெலுங்கானால முடியாதுட்டாண்டா. அதனாலதான் இன்ப தமிழ்நாட்டின் தனிகில்லா தலைவர் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு சொல்ல வச்ச ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து. இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அடே உங்க அம்மாவோட ஆதரவு நாம் பார்த்தா 1.5 வருஷம் 7.5 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு போனாண்டா. ஒரு வீட்டுக்கு போய் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் என்னென்ன ஜாதின்னு, அதன் பிறகு எவ்வளவு ஜாதி, எந்தெந்த ஜாதி தமிழ்நாட்டில் என்ன பர்சன்டேஜ் சொல்லி அதன் பிறகுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்புல இடஒதுக்கீட்டு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. இது ஒன்னும் சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாடுற மாதிரி இல்ல. இல்ல உங்க ஆத்தா உங்க அம்மாவோட அந்த கண்டனுக்கு அந்த தாய் ஒளிபவன், அந்த தற்கொலை பொம்பளை குடிகாரன் விஜய் குடிச்சிட்டு பொம்பளை கூட அம்மனமா படுத்தணும் கூத்தடிக்கிறான். அந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ப்ராப்பர் நடத்தணும். 1.5 வருஷம். மீண்டும் 2026 தலைவர் தளபதி அவர்கள் தான், எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இடஒதுக்கீட்டு வழங்க முடியுமோ அந்த இடஒதுக்கீட்டை தலைவர் தளபதி வழங்குவார். குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 10.5 வழங்கப்படும். அன்புமணி ஊரை ஏமாத்தான். அவன் அன்புமணி, தற்கூரி விஜய், இந்த ஆதவர்ஜனா இவனுங்க எல்லாம் நேரா பார்த்தா காலில் செருப்ப கைட்டு அடி பண்ணான். பேசிட்டு அவன் முதலமைச்சர் தளபதியை பேசுறான். அடுத்து என்ன சொல்றான் ஆதவர்ஜனா? அவன் நிறைய விஷயங்களை பேசுறான். இதை நல்லா கவனிக்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரத்துக்கு இருந்தாங்க. ஆனா தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய குடும்பம் போய் அவங்களை மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வராம தடுத்துட்டாங்க. இல்லன்னா அவர் அரசியல் வந்திருப்பாரு. இன்னைக்கு கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின், கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இந்த குடும்பம் மிரட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் வராம தடுத்துட்டாங்க. டே விஜய் மாதிரி தற்கூரி நினைச்சிருக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? விஜய் மாதிரி தொடர்நடிகை நினைச்சிருக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? விஜய் மாதிரி புறம்போக்கு பையனடா, விஜய் மாதிரி குடிக்காரனடா, விஜய் மாதிரி பொம்பளை பொறிக்காடா, விஜய் மாதிரி கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டவனடா, விஜய் மாதிரி கண்ட நடிகரோட சுத்திட்டு இருக்கிற ஒரு கொள்கை இல்லாத ஒரு மாமனிதரடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஹீரோடா, சூப்பர் ஹீரோ. கர்நாடக மாநிலத்தில் இங்கே வந்தவர் தான் சினிமா நடிப்பதற்கு. இன்றைக்கு தமிழக மக்களை குரல் கொடுக்கிற தைரியமானவர். அவருக்கு போய் திமுக மாட்டிட்டான். அவர் அரசியலுக்கு வரான்னு உண்மை. அவர் அரசியலுக்கு வரான்னு போது அவன் கட்சிக்கார கூப்பிட்டு அவங்க ரசிகர் மன்றத்தை கூப்பிட்டு பேசுறது உண்மை. அதன் பிறகு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கினார். 10 வருஷமா திமுக ஆட்சிக்கு வரல. 10 வருஷமா அண்ணா திமுக கொள்ளையடிக்குது. அதுவும் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அந்த வீடு தூந்து திருடுறான். அண்ணா திமுக மந்திரி எல்லாம் திருடுறான். அடுத்து தளபதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவனை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் கட்சி ஆரம்பிச்சா மாநாடு போடணும், என் கட்சி
நான் என்னுடைய ரசிகர்கள், நான் கட்சி ஆரம்பிச்சேன், கட்சியில சேர்ற என்னுடைய விசுவாசிகள், அவன் கொண்டாட்டி தாலி மூக்குத்தியா அண்டா குண்டா சாமான் அடமான வச்சு மாநாடு நடத்தி அவன் நடுரோடு வருவான். ஆட்சிக்கு வர முடியாது, வர முடியாது, குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி தான் வாங்க முடியும். எனவே இந்த அரசியல் நமக்கு வேணான்னு அவர் ஒதுங்கி போனார். அவர் ஒன்னும் பயந்து போல, அவர் யாரு சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயப்பட மாட்டார். ஜெயலலிதா சர்வாதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தார். ஜெயலலிதாவின் ஏகாதிபத்தியம் எல்லாரையும் பழி வாங்கினார். அந்த நேரத்தில் ஜெயலலிதா எதிர்த்த உண்மையான ஆண்மகன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயலலிதா மேடையை வைத்துக் கொண்டு ஜெயலலிதாவிற்கு சவால் விட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 96 பகிரங்கமாக மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். தமிழ்நாட்டு மக்களை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று சர்வாதிகாரி ஜெயலலிதாவை எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதன் பிறகு அதிமுக ஆட்சியிலும் ஜெயலலிதாவை எதிர்த்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு திமுக மிரட்டல் பார்த்து பயந்து வரா. இந்த தெவடியா பையன் சொல்றான், யாரு ஒம்மால ஒளி ஆதவச்சு நான் சொல்றான். இவன் சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி பத்தி பேசுறான். அவங்க தானே அவனுக்கு எல்லாம் பிச்சை போட்டாங்க. அவங்க கூட தானே திமுக குடும்பத்தோட வந்து நெருங்கணும். அண்ணன் திருமாவளவன் மூலியமா இவன் சரியில்லை உடனே துரத்தியாச்சு. அண்ணன் திருமாவளவன் துரத்திட்டார். அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுக்கு பணத்தாசை காட்டினான். துணை முதலமைச்சர் அண்ணா பதவிக்காக ஆசைப்படக்கூடிய ஒரு தலைவன் இல்லை எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன். கொள்கைக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையில் எல்லா இன்ப சுகங்களையும் ஒரு துறவி போல் துறந்து விட்டு என் இனத்தின் மக்கள் தமிழினத்தின் மக்களுக்காக சமூக நீதி அரசு நடத்தக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இப்படிப்பட்ட நாதாரிகளை வைத்த மாட்டேன்னா ஆதவர்ஜினா துரத்தினான். இன்னைக்கு அவன் பார்த்துட்டு அது போலீஸ் பர்மிஷன் 60 நாள் போலீஸ் எல்லாம் எங்க கண்ட்ரோல் வந்துடுவாங்கன்றான். 60 நாள் போலீஸ் எல்லாம் என்ன கண்ட்ரோல் வந்துடும். டே உங்க வார்த்தா டே ஆதவர்ஜினா உங்க அம்மா 60 நாள்ல போலீஸ் கண்ட்ரோலுக்கு நீ போயிடுவேன். முதலமைச்சர் தலைவர் தளபதி விட்டாலும் நாங்க விட மாட்டோம். நான் விட மாட்டேன். அண்ணன் உதயாவிடம் சொல்லி கட்சியின் மூத்த முன்னணி தலைவர்கள் அண்ணன் கே என் நேரு, அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் சேகர் பாபு, அண்ணன் அன்பில் மகேஷ் இப்படிப்பட்ட தலைவரிடம் சொல்லி அண்ணன் உதயாவிட்ட சொல்லி வார்த்தா மேல இருக்கிற கேஸ் கர்நாடகா போலீஸ் சொன்ன போலி லாட்டர் சீட்ல தேடுது, கேரளா போலீஸ் சொன்ன போலி லாட்டர் சீட்ல தேடுது, ஆந்திரா போலீஸ் சொன்ன தேடுது, தெலுங்கானா போலீஸ் சொன்ன தேடுது, தமிழ்நாடு போலீஸ் ஹோட்டல் இந்தியா நீ ஒரு ஃப்ராடு பை அவனை தேடுது. தேர்தல் கொஞ்சம் வார்த்தா அம்மால இந்தியா பூரா எல்லா ஜெயில இருக்கடா. நீ ஆதவர்ஜினா யார பாடுற முட்டார் முதலமைச்சர் சொல்ற? ஏண்டா விஜய் அவர்தான் ஒருவர் நாட்டை காப்பாத்துறவங்க அம்மால முதல்ல அவன் முன்னாடியே காப்பாற்ற சொல்றான். என்னடா அவங்க பார்த்தா விஜய் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுப்பானா. டே வாயில் நல்லா ஒரு ஆதவர்ஜினா டே உங்க அம்மால முதல்ல உங்க பார்த்தா வையால டே ஆதவர்ஜினா 6 சிலிண்டர் வருஷத்துக்கு இலவசமா கொடுக்கணும்னு சொல்றான்ல. இன்னைக்கு மோடி யாருக்குமே சிலிண்டர் இல்லாத பண்ணிட்டான். நான் ஒண்ணு சொல்றேன், 6 சிலிண்டர் விஜய் கொடுத்துருக்கா. தற்கொலை பொம்பளை பொறுக்கி குடிக்காரன் அவன் விஜய் 6 சிலிண்டர் கொடுத்துட்டோம். முதல்ல அவன் பொண்டாட்டி சங்கீதா இப்போ ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான். பாவண்டா பொண்டாட்டி விஜய் பொண்டாட்டி சங்கீதா கொத்தா நீ பொண்டாட்டி காசுல சாப்பிடுறவங்க அம்மா நீ ஆதவர்ஜினா. ஆனா விஜய் பொண்டாட்டி சங்கீதா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்றானே தற்கொலை விஜய். ஒரு சிலிண்டர் இல்லடா பாவம் சமைக்கிறதுக்கு காசு இல்லடா. அவங்க அப்பா எவ்வளவு கோடி சொத்து இருக்கலாம், அதை சொத்து வித்தா சாப்பிடுவோம். ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் முதல்ல விஜய்க்கு. இது ஒரு சிலிண்டர் கொடுத்தா ஏதோ சோறாக்கி சாப்பிடுவாங்க, ஒரு களி பரண்டி சாப்பிடுவாங்க, ஒரு இட்லி தோசை, ஒரு உப்புமா, ஒரு சிக்கனோ மட்டனோ மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலிண்டர் கொடுக்க சொல்றான் விஜய் அவன் பொண்டாட்டி சங்கீதாக்க. அப்புறமா கொடுக்கட்டும் 6 சிலிண்டர். பொண்டாட்டி விட்டுட்டு எங்கேயோ அவன் வார்த்தான் ரோட்டு வருவானா ஓம்புவானா தப்புவானா. இவன் ஆதவர்ஜினா பேசிருக்கிறான். டே பேசுறா பேசு. அவரு கலைஞராகவே வாழ்கிறார் தலைவர் தளபதி. கலைஞர் நிதியை திரவலாக பெற்றிருக்கிற முதலமைச்சர் தலைவர் தளபதி. அவர் இயேசு புத்தர் காந்தியுடைய அரசு நடத்தி கொண்டிருக்கார். அதனாலதான் நீ எல்லாம் பேசுற தேவடியா பசங்களா உங்க அம்மாவோட கண்டனம் வந்தவன் அவன் ஆதவர்ஜினா ஆகட்டும், அவனுக்கு தலைவனா இருக்கிற அவன் அவன் தற்கூரி விஜய் ஆகட்டும், அத்தனை பேருக்கு இன்னும் 60 நாள் தான்டா டைம். இன்னும் 60 நாள் தான்டா டைம். சமூக நீதி பத்தி பேசுறான், மண்டல் கமிஷனை பத்தி பேசுறான், ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறான். என்னடா உனக்கு எஸ்ஓபிஓ சிஓபி என்ன பேசுறான்? என்னடா உனக்கு மயிர தெரியும்? ஒருத்த டிரான்ஸ்பார் கம்பத்துல பாதி வந்துடாடி என்ன வேணாலும் பேசுவடா. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையா உங்க அம்மால உன் அடிக்கிற இடத்துல அடி. நான் ஒருத்தன் போறோம் அந்த கண்டனுக்கு வந்தோம் நாஞ்சி சம்பத் கிராம. நீ அவன் சொல்றான் திமுக கூட்டணி எத்தனை கட்சிக்குதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டா நான் அம்மனமா நடக்க தயார்னு. உங்க அம்மால நீ அம்மனமா நடந்தாலும் சரி, உன் பொண்டாட்டி உன் மருமகம் உங்க வீட்டுல ஒரு பொம்பளைங்க அம்மனமா நடந்தாலும் சரி, இல்ல துணி போட்டு நடந்தாலும் சரி, நீ ஒரு அரசியல் விபச்சாரிடா நாஞ்சி சம்பத். நீ ஒரு அரசியல் விபச்சாரி. நீ அந்த ஆதவர்ஜினா 60 நாள் பேசுவீங்க. அப்புறமா நீங்க எல்லாம் இருக்கிற இல்லாத போயிடுவீங்க. அவன் விஜய் எங்க இருப்பான்னு தெரியாது. அதனால ஆதவர்ஜினா சொல்றாங்க அம்மால செருப்பத்தை அடிப்பான் உங்க அத்தா. உங்க அம்மால செருப்பத்தை அடிப்பார். திருட்டு பையனை கண்டவனுக்கு வந்த திருடனுக்கு வந்தவன
உங்க அம்மால யாரை பாத்திர முதலமைச்சரை பத்தி பேசுற? தேர்தல் கமிஷனா உன்னை விட்டு வச்சுக்கிறாங்க பாரு. உன்னை விட்டு வச்சு கூட பேசுற பாரு. அடி செருப்பால பேவர்ஸ் விருந்தாளிக்கு வந்தோன்னே செருப்பு பின்னிடும். ஆதவ நான் சொல்றேன். இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.